இந்த அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா, பல 100 கோடிகள் முதலீடு செஞ்சு ஆதிக்கம் செலுத்துற அந்த 2 மாபெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மத்தியில. ஆமா, நம்ம ஊர திராவிட கட்சிகளை சொல்றீங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி பெரிய பணபலம், நட்சத்திர பேச்சாளர்கள், ஏன் ஒரு நிலையான சின்னம் கூட இல்லாம ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி வந்து 8% வாக்குகளை பிடிக்கிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. உண்மைதான். இன்னைக்கு நாம நாம் தமிழர் கட்சியின் வியூகங்கள், அவங்களோட தற்போதைய சறுக்கல்கள், அப்புறம் 2026 தேர்தலுக்கான திட்டங்களை தான் ஆழமா அலச போறோம். சரியா சொன்னீங்க. இதுல வலதுசாரி, இடதுசாரி சார்பான பல முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு. ஆனா நாம எந்த பக்கமும் சாயாம இந்த டேட்டாவை ஒரு நியூட்ரல் பார்வையில உங்களுக்காக கொடுக்க போறோம். ஆமா, இந்த 8% வாக்கு வங்கி வந்து 2019ல வெறும் 3.85% தான் இருந்துச்சு. ஆனா 2024ல அது 8.2% விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஓ, கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. டபுளா இருக்கு. சுமார் 12 தொகுதிகள்ல 1,00,000க்கும் அதிகமான வாக்குகளை அவங்க வாங்கியிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, வழக்கமான அந்த மீடியா வெளிச்சம் இல்லாமலே இது நடந்திருக்கு. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதாவது சீமான் தனியொருவரா இந்த மேஜிக்கை எப்படி செஞ்சாரு? எந்த பெரிய பேக்கப்பும் இல்லாம. இதுல மேஜிக் எதுவும் இல்ல. இது வந்து ஒரு துல்லியமான மைக்ரோ டார்கெட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க பாரம்பரிய மீடியாவை பெருசா நம்பல. ஓ, அப்போ ஃபுல்லா சோஷியல் மீடியா தானா? எக்ஸாக்ட்லி. முக்கியமா யூடியூப் அப்புறம் இன்ஸ்டாகிராம ஒரு பரவலாக்கப்பட்ட, அதாவது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் பிரச்சார ஆயுதமா பயன்படுத்துவாங்க. கிராமப்புறங்கள்ல ஆளும் கட்சி மேல அதிருப்தியில இருக்கிற இளைஞர்களை ரொம்ப சரியா அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. சரி, ஆனா இப்போ இப்படி அதிவேகமா போயிட்டு இருக்கிற ஒரு வண்டியில ஹைவேல போகும்போது திடீர்னு இன்ஜினை மாத்துற மாதிரி ஒரு வேலையை அவங்க செய்றாங்களோன்னு தோணுது. நீங்க அந்த பெரியார் மீதான அவங்களோட சமீபத்திய விமர்சனங்களை சொல்றீங்க, ரைட்? ஆமா, அதேதான். இது ரொம்ப ஆபத்தான ஒரு வியூகம் இல்லையா? மாற்று அரசியல்னு சொல்லிட்டு வந்தவங்க இப்போ பெரியாரை எதிர்க்கிறதால உங்க சொந்த கட்சி தொண்டர்களே அதிருப்தியாகி 1000 பேருக்கும் மேல திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இந்த சித்தாந்த மாற்றம் இப்போ அவசியமா? அது வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்னு தான் பார்க்கணும். அவங்களோட ஆரம்பகால வளர்ச்சிக்கு ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தம் தேவைப்பட்டுச்சு. ஆனா இப்போ அந்த 8% அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக அவங்க புதுசா ஒரு வாக்கு வங்கிய ஒருங்கிணைக்க பாக்குறாங்களா? கரெக்ட். திராவிட அரசியலுக்கு எதிரான ஒரு முழுமையான மாற்றுத் துருவமா தங்களை காட்டிக்கவே இந்த சித்தாந்த மாற்றத்தை அவங்க ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. சரி, சித்தாந்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த 2011ல ஒரு நடிகை தொடர்ந்த மோசடி மற்றும் பாலியல் வழக்கு இப்ப மறுபடியும் தீவிரமா பேச பொருளாகியிருக்கே. ஆ, வந்து சோஷியல் மீடியாவில் இது பெரிய சலசலப்பை உருவாக்குனாலும் இதோட அரசியல் தாக்கம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதாவது அந்த கிராமப்புற இளைஞர்கள் வாக்கு வங்கி பாதிக்காதா? உடனடியா பாதிக்காது. ஏன்னா அவங்களோட தீவிர ஆதரவாளர்கள் இதை ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா தான் பார்க்கறாங்க. ஆனா 2026 நோக்கி போறப்போ இது கட்சி கட்டமைப்புல ஒரு தேவையற்ற கவனச்சிதறல் தான். ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் தான். ஆனா இந்த டிஸ்ட்ராக்ஷனை தாண்டி 2026க்காக அவங்க விட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை தான் என்ன ரொம்ப சிந்திக்க வச்சது. அந்த குடிநீர் விற்பனைக்கு முழு தடை, அப்புறம் நிர்வாக வசதிக்காக தமிழ்நாட்டுக்கு 5 தலைநகரங்கள், அத சொல்றீங்களா? ஆமாம், அதோட சேர்த்து சிங்கப்பூர் லீக் வேன் யூ மாடல்ல ஒரு அன்பான சர்வாதிகாரம்னு சொல்றாங்களே அதான். ஒரு நிமிஷம் இருங்க. ஜனநாயக போராட்டங்களுக்கு பெயர் போன தமிழ்நாட்டுல சர்வாதிகாரம் அப்படிங்கிற வார்த்தையே தற்கொலைக்கு சமம் இல்லையா? மிக சரியான கேள்வி. அந்த வார்த்தை பிரயோகம் அதிர்ச்சியை தரலாம். ஆனா அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு கண்டிப்பான ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி சொல்றாங்களா? ஆமா, ஊழலற்ற அதிகண்டிப்பான ஒரு நிர்வாகம். இலவசங்களுக்கு பதிலா கல்வி, மருத்துவம், தண்ணீரை அரசே 100% பொறுப்பேற்கும் சிஸ்டம். மற்ற கட்சிகள் இலவசங்களை மையப்படுத்தும் போது இவங்க அடிப்படை உரிமைகளை முன்னிலைப்படுத்துறாங்க. இது நல்ல பாயிண்ட். ஆனா இங்கதான் ஒரு பெரிய செக்மேட் காத்திருக்கு. இதே மாற்று அரசியல், ஊழல் எதிர்ப்பு, அப்புறம் இளைஞர்கள் ஆதரவுங்கிற அஜெண்டாவோட இப்போ நடிகர் விஜயோட தவக கட்சியும் களத்துல இறங்கியிருக்காங்களே. நிச்சயமா, அது நாம் தமிழர் கட்சிக்கு இப்ப இருக்கிற மிகப்பெரிய சவால். விஜயோட வருகை நேரடியா அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை தான் குறிவைக்குது. அப்போ இத்தனை நாளா நாங்க மட்டும்தான் மாற்றுன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அந்த ஸ்பேஸ்ல ஒரு பெரிய போட்டியாளர் வந்துட்டாங்க. ஆமா, இதை சமாளிக்கத்தான் நாம் தமிழர் கட்சி தங்களோட சித்தாந்தங்களையும் வாக்குறுதிகளையும் இன்னும் தீவிரமாக்கி தங்களை ரொம்ப தனித்துவமா காட்டிக்க முயற்சி பண்றாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான அலசல். இன்னைக்கு நாம நாம் தமிழர் கட்சியோட கட்டமைப்பு, சித்தாந்த மாற்றத்தோட பின்னணி, அப்புறம் 2026 வியூகங்களை விரிவா பார்த்தோம். ஆமா, பல முக்கியமான டேட்டா பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிருக்கோம். கண்டிப்பா. இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை.
ஒரு அரசியல் ஸ்டார்ட் அப்பா 8% வாக்குகளை பிடிச்ச இவங்க விஜய் வருகை மாதிரியான சவால்களை தாண்டி அத 2026ல நிஜமான தொகுதிகளா மாத்துவாங்களா? அல்லது இந்த சித்தாந்த மாற்றங்கள் அவங்க வேகத்துக்கு தடை போடுமா? இந்த டேட்டா வச்சு நீங்களே ஆழமா யோசிச்சு பாருங்க.